வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம். ஈரான் அதிபருடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் அவசர ஆலோசனை. உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தும் ஆபத்தான புதிய உத்தி, அம்பலமான ரகசியம். புதிய வைரஸ் பீதி. விமானத்தில் பயணித்த 82 பயணிகளை தீவிரமாக தேடும் சுகாதாரத்துறை. ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தளபதி அதிரடி நீக்கம். புட்டின் அதிரடி உத்தரவு. மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி மிரட்டல். ரஷ்யாவின் நாசவேலை திட்டம் மாற்றம். ஐரோப்பாவுக்கு போலந்து விடுத்துள்ள பகீர் எச்சரிக்கை. உக்ரைன் சேற்றில் சிக்கிய ரஷ்ய ராணுவம். தாக்குதலை கைவிட்டு வீரர்கள் தப்பியோட்டம். ஈரான் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 8 பேர் பலி, 40 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம். ஈரான் அதிபருடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் அவசர ஆலோசனை. மூலோபாயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசாஸ்கியோனுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள முற்றுகைகளை அனைத்து தரப்பினரும் எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மோதல்களுக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு திரும்பி சர்வதேச கடல்சார் போக்குவரத்துக்கான முழுமையான சுதந்திரத்தை ஜலசந்தியில் நிலைநாட்ட வேண்டும் என மக்ரோன் சுட்டிக்காட்டினார். ஜலசந்தியில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இணைந்து மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள சர்வதேச பாதுகாப்பு மிஷன் குறித்து ஈரான் அதிபரிடம் அவர் எடுத்துரைத்தார். இந்த சர்வதேச பாதுகாப்பு முயற்சி வழங்கும் நல்வாய்ப்பை பயன்படுத்தி பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க ஈரான் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தும் ஆபத்தான புதிய உத்தி, அம்பலமான ரகசியம். உக்ரைன் ராணுவ நிலைகளை நிலைகுலைய வைக்க ரஷ்ய படைகள் நிலத்தடி எரிவாயு மற்றும் கழிவுநீர் குழாய்களை பயன்படுத்தும் ஆபத்தான புதிய உத்தியை கையாண்டு வருகின்றன. ட்ரோன்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்களில் இருந்து தப்பிப்பதற்காக கிலோமீட்டர் கணக்கிலான நீளம் உள்ள இக்குழாய்களுக்குள் ரஷ்ய படையினர் ரகசியமாக ஊடுருவுகின்றனர். கடுமையான குளிரிலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவும் இக்குழாய்களுக்குள் எரிவாயு முகமூடிகளை அணிந்து கொண்டு உக்ரைன் எல்லைக்குள் ரஷ்ய வீரர்கள் நுழைகின்றனர். இந்த நிலத்தடி குழாய்கள் வழியாக திடீரென பின்வழியாக தோன்றி உக்ரைன் ராணுவத்தினர் மீது ரஷ்ய படையினர் ஆச்சரிய தாக்குதல்களை நிகழ்த்துகின்றனர். அவுதிவ்கா, சுமி மற்றும் குர்ஸ்க் ஆகிய பகுதிகளில் இந்த ஆபத்தான உத்தி மூலம் உக்ரைன் பாதுகாப்பு அரண்களை உடைக்க ரஷ்யா முயன்றுள்ளது. எனினும் இந்த புதிய உத்தியை முன்கூட்டியே கண்டறிந்த உக்ரைன் ராணுவம் குழாய்களை தகர்த்தும் பதுங்கி தாக்கியும் ரஷ்ய படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. புதிய வைரஸ் பீதி. விமானத்தில் பயணித்த 82 பயணிகளை தீவிரமாக தேடும் சுகாதாரத்துறை. உலகையே அச்சுறுத்தும் புதிய ஆபத்தான வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அண்மையில் விமானத்தில் பயணித்த விபரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்ததை அடுத்து அவருடன் அதே விமானத்தில் பயணித்த 82 பயணிகளை உலக சுகாதார அதிகாரிகள் தேடி வருகின்றனர். இந்த வைரஸ் அதிவேகமாக பரவக்கூடியது என்பதால் சர்வதேச அளவில் மீண்டும் லாக்டவுன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. தொற்று மேலும் பரவாமல் தடுக்க பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள் மற்றும் சர்வதேச எல்லைகளில் மருத்துவ பரிசோதனைகளும் கண்காணிப்புகளும் தற்போதே பல மடங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உலகளாவிய பரவலை தடுக்க பொதுமக்களும் சர்வதேச பயணிகளும் உரிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு உலக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தளபதி அதிரடி நீக்கம். புட்டின் அதிரடி உத்தரவு. உக்ரைனின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க தவறியதாக கூறி ரஷ்ய வான் பாதுகாப்பு படையின் தளபதியை அதிபர் விளாடிமிர் புட்டின் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய தொடர் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தின. குறிப்பாக மாஸ்கோ போன்ற முக்கிய நகரங்களுக்குள்ளேயே உக்ரைனிய ஏவுகணைகள் ஊடுருவியது ரஷ்யாவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கேள்விகளை எழுப்பியது.
தெரிவித்துள்ளது. இந்த தோல்விகளுக்கு பொறுப்பேற்று தளபதியை நீக்கியுள்ள புட்டின் வான் பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்த புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளார். உக்ரைன் போரின் ஒரு பகுதியாக ரஷ்யா தனது மூத்த ராணுவ அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வது இது முதல் முறையல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அதிரடி நடவடிக்கை மூலம் தனது ராணுவ கட்டமைப்பில் உள்ள ஓட்டைகளை அடைக்கவும் பாதுகாப்புத் துறையில் மாற்றங்களை கொண்டு வரவும் புட்டின் விரும்புவதாக கருதப்படுகிறது. மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி மிரட்டல். ஈரானுடனான மோதல் அதிகரித்து வரும் சூழலில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் உலகம் மூன்றாம் உலகப் போரை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அந்நாட்டின் மீது நேரடி ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என அவர் சூட்சுகமாக தெரிவித்துள்ளார். ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் அண்மையில் கைப்பற்றியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியது. முழு நாகரிகமும் அழியும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முன்னதாகவே ஈரான் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் முடக்கத்தை நீக்க தவறினால் உலகளாவிய எரிசக்தி சந்தை பெரும் அழிவை சந்திக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நெருக்கடியான சூழலில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை பெர்சியன் வளைகுடாவிற்கு அனுப்பியுள்ளதால் சர்வதேச அளவில் போர் பீதி அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் நாசவேலை திட்டம் மாற்றம். ஐரோப்பாவுக்கு போலந்து விடுத்துள்ள பகீர் எச்சரிக்கை. ஐரோப்பா முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்த ரஷ்யா இதுவரை பயன்படுத்தி வந்த சாதாரண ஆட்களுக்கு பதிலாக இப்போது தொழில்முறை நாசவேலை குழுக்களை களமிறக்கியுள்ளதாக போலந்து எச்சரித்துள்ளது. முன்னதாக டெலிகிராம் போன்ற செயலிகள் மூலம் குறைந்த கூலிக்கு ஆட்களை திரட்டி சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்திய ரஷ்யா தற்போது திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்த நிபுணர்களை பயன்படுத்துகிறது. உக்ரைனுக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள் கொண்டு செல்லப்படும் ரயில் பாதைகள் மற்றும் முக்கிய எரிசக்தி மையங்களை இந்த ரகசிய குழுக்கள் குறிவைப்பதாக போலந்து பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த புதிய உத்தி ஐரோப்பிய நாடுகளின் உள்கட்டமைப்புகளை சீர்குலைப்பதோடு மக்களிடையே நிரந்தரமான பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் உருவாக்கும் நோக்கம் கொண்டது. போலந்தில் மட்டும் கடந்த சில ஆண்டுகளில் ரஷ்யாவுடன் தொடர்புடைய 150க்கும் மேற்பட்ட நாசவேலி சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக புதிய ஆய்வறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகரித்து வரும் இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க போலந்து சுமார் 10,000 வீரர்களை கொண்ட ஆபரேஷன் ஹொரைசன் என்ற சிறப்பு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைன் சேற்றில் சிக்கிய ரஷ்ய ராணுவம் தாக்குதலை கைவிட்டு வீரர்கள் தப்பியோட்டம். உக்ரைனில் நிலவும் கடும் பனி உருக்கம் மழையினால் உருவான ராஸ்புட்டிட்சா எனப்படும் சேற்று நிலையில் ரஷ்ய ராணுவத்தின் முன்னேற்றம் முடங்கியுள்ளது. அதிபர் புட்டின் திட்டமிட்டிருந்த பெரும் தாக்குதல் தரைப்பகுதி சகதியாக மாறியதால் டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் நகர முடியாமல் பாதியிலேயே நின்றுவிட்டன. உணவு வெடிமருந்துகளுமின்றி சேற்றில் சிக்கிக் கொண்ட பல ரஷ்ய வீரர்கள் தங்கள் வாகனங்களை கைவிட்டு போர்க்களத்திலிருந்து தப்பியோடி வருவதாக கூறப்படுகிறது. ஈரானின் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து, 8 பேர் பலி, 40 பேர் படுகாயம். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே உள்ள அர்கவன் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கிய இந்த தீ அடுக்குமாடி கட்டிடம் முழுவதும் அதிவேகமாக பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய அலங்கார பொருட்கள் தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்திய நிலையில் தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.